இப்படி வீடியோ போட்டு உட்காந்து ஆளுநர் சார் என்ன பயமா, நான் சிஎம் ஆயிடுவேன் பயமா ஆளுநர் சார் அப்படின்னு கேளுங்க. அது கேட்க முடியாது. ஏன்னா ஸ்கிரிப்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு நாள் வேணும். அந்த ஒரு நாள் கேப் தான் இல்லையே, அதுதான் பிரச்சனை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை விடல, ஏன் தாவேகா தலைவர் விஜய் வாய் பேசல, ஏன் ஆளுநரை எதிர்த்து கேள்வி கேட்கல, ஆளுநர் ஏன் இப்படி பண்றாருன்னு ஏன் கேட்கல, ஒன்றிய அரசு பிஜேபி ஏன் நெருக்கடி கொடுக்குதுன்னு ஏன் கேட்கல, அமித்ஷா சார் எதுவும் கேட்கல. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பற்ற, பேச முடியாமல் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாத்தீங்களா திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து கூட எங்க அண்ணனை எதிர்க்க தயாராயிடுச்சு. அப்படிலாம் ஒன்னும் தயாராகல. நேற்றைக்கே தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டியில, எப்ப நாங்க ஒன்று தொந்தரவு பண்ணல, ஆட்சி அமைங்க, 6 மாசம் என்ன நடக்குதுன்னு பாப்போம், அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணு, இந்த காலை உணவு திட்டத்தையும் 2500 ரூபாய் கொடுக்க முடியலனாலும் 1000 ரூபாயை கொடுத்துரு அப்படின்னு திட்டங்களை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு பேசிட்டு இருக்காரு அந்த தலைவர். இப்ப உட்கார்ந்துகிட்டு திமுக பக்கம் வண்டியை விடுறதுலாம் ஏமாத்த முடியாது. யாரை ஏமாத்துவீங்க?